அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் உங்கள் கிழமை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது? விருச்சிக ராசி நேயர்கள் மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பாக இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாசி மகம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் வரும் விரதம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரமே மாசி மகம் என்று கொண்டாடப்படுகிறது. ஏனெனில் அந்த நாளில் தான் பார்வதி தேவி தக்கனின் மகளாக அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. சிவபெருமானுடைய சக்தியாகிய தேவியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தக்கன் ஆசை கொண்டான். இதற்காக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அந்த தவத்தின் பயனாக உமாதேவி தக்கனின் மகளாக அவதரித்தாள். அவருக்கு தாட்சாயினி என்று பெயரிட்டு வளர்த்து வந்த தக்கன் தன் மகளை சிவபெருமானுக்கே திருமணமும் செய்து வைத்தான். அன்னை உமாதேவி அவதரித்த நாள் மாசி மகம் என்பதால் அந்த நாள் புனிதமான நாளாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக விருச்சிக ராசி நேயர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் இந்த மாசி மகமான இன்றைய தினம் சிவபெருமானை நோக்கி கடும் விரதமிருந்து சிவபெருமானிடம் இந்த கோரிக்கையை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம உமாதேவி உங்களுக்கு மகளாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது குறித்தான ஐதீகமும் இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மாசி மகமான இன்றைய தினங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி, செல்வ வளம் என பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த மாசி மகம் அமைய இருக்கு என்பது புராணங்கள் மட்டுமில்லாமல் கிரகங்கள் மட்டுமில்லாமல் ஐதீகமும் உண்டு என்பதை கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மாசி மாதத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் நுழையும் நாளாக மாசி மகம் அன்று ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். மக நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் கேது பகவான். இவர் ஞானத்தையும் முக்தியையும் அளிப்பவர். செல்வ வளம் சேரும் யோகத்தை வழங்கக்கூடிய மாசி மக நாளை கடலாடும் நாள் என்றும் தீர்த்தமாடும் நாள் என்றும் அழைப்பார்கள். தீர்த்தமாடும் நிகழ்வின் சிறப்பினை எடுத்துரைக்க ஒரு புராண வரலாற்று கதையும் கூறப்படுகிறது. ஒருமுறை வருண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இதில் அவர் உடல் கட்டப்பட்ட நிலையில் கடலில் வீசப்பட்டார். அதில் இருந்து விடுபட வருணன் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தித்தான். இந்த நிலையில் வருணன் கண்டுண்டு கிடந்ததால் உலகில் மழையில்லாமல் வறட்சியும் பஞ்சமும் நிலவிய. அனைத்து உயிர்களும் துன்பமும் அடைந்தன. அதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சந்தித்து முறையிட்டனர். வருண பகவானை விடுவிக்கும்படி ஈசனிடம் வேண்டினர். தேவர்களின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார். அவர் விடுதலை பெற்ற நாள் மாசி மக திருநாள். விடுதலை பெற்ற வருண பகவான் மனம் மகிழ்ந்து சிவபெருமானை வணங்கினார். பின்னர் ஈசனிடம், இறைவா, நான் பிரம்மகத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டு கடலில் கிடந்தபோது நீருக்குள் இருந்தபடியே உங்களை வணங்கினேன். அதன் பயனாக எனக்கு விடுதலை கிடைத்தது. அதேபோல் மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி நீராடி இறைவனை வழிபடும் அனைவருக்கும் அவர்களின் பாவங்களையும் பிறவி துன்பங்களையும் நீக்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டார். சிவபெருமானும் வருணன் கேட்ட வரத்தை வழங்கினார். காரணமாகவே விருச்சிக ராசி நேயர்கள் மாசி மகம் நிகழக்கூடிய இன்றைய நாள்ல புனித நதிகளில் நீராடி சிவபெருமானை நீங்கள் வணங்குவதன் மூலமாக உங்களுடைய பிறவி துன்பங்கள் அனைத்துமே நீக்கப்படுகிறது. முன் ஜென்மத்தில் உங்களுடைய பாவங்கள் அழிந்து நிகழ்காலத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் கிடைக்கப்பெற இருக்கிறது என்பது கிரகநிலைகள் மட்டுமில்லாமல் புராணங்களும் கூறுகின்றன. காரணமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு அவர்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகள், மகிழ்ச்சி, செல்வ வளம், புத்திர பாக்கியம் என அனைத்து நன்மைகளும் கிடைக்க செய்வார் என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது. சிவபெருமானும் வருணன் கேட்ட வரத்தை வழங்கினார். அன்று முதல் தீர்த்தமாடல் சிறப்பு நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்களில் ஆறு, கடல், குளம் போன்ற தீர்த்தங்களில் நீராட வேண்டும். இவ்வாறு செய்வதால் சகல தோஷங்களும் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். மாசி மகத்தில் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராட வேண்டும். பின்னர் உலர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு சிவசிந்தனையுடன் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும்.
மதியம் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிட்டுவிட்டு இரவு பால் பழம் சாப்பிடலாம். அன்றைய தினம் முழுவதும் வேறு எந்த பணிகளிலும் ஈடுபடாமல் இறைவனை நினைக்கும் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். தேவார திருவாசக பாடல்களை பாராயணம் செய்யலாம். இந்த விரதத்தை கடைபிடித்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாசிமகமான இன்றைய தினம் விருச்சகராசினியர்கள் புனித தீர்த்தங்களில் நீராடி இறைவனை வழிபட்டு என்ன வரத்தை வேண்டுகிறீர்களோ அந்த வரம் உங்களுக்கு கிடைக்கும் என்று புராணங்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் கூறுகின்றன. மக்கள் மட்டுமில்லாமல் நதிகளுக்கும் பாவம் போக்கும் ஒரு நாளாக இந்த மாசி மக திருநாள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில ஒரு முறை கங்கையும் யமுனையும் சிவபெருமானை போய் சந்தித்தனர். அவர்கள் ஈசனிடம், இறைவா, இந்த உலகத்தில் வாழும் பல கோடி மக்கள் எங்களை தேடி வந்து நீராடுவதால் அவர்களுடைய பாவங்கள் விலகுகின்றன. ஆனால் அவர்களின் பாவங்கள் கழுவப்பட்டதால் எங்கள் புனிதம் குறைந்து வருகிறது. அந்த பாவத்தை நாங்கள் எங்கே போய் தீர்த்து கொள்வது என்று முறையிட்டனர். அப்போது ஈசன், நீங்கள் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் அன்று கும்பகோணம் மகாமக குலத்தில் தங்குங்க. அங்கே உங்களுடைய புனிதம் காக்கப்படும். அந்த புண்ணிய குலத்தில் நீராடுபவர்களுக்கு முன் பிறவி பாவங்கள் அகலும். குழந்தை பேறு வேண்டினால் அதுவும் கிடைக்க பெறும் என்று அருளினார். இதனாலேயே விருச்சகராசினியர்கள் மாசி மகமான இன்றைய தினத்தில் கும்பகோணத்தில் உள்ள மகாமக குலத்தில் நீங்கள் நீராடி வேண்டும் வரம் கேட்கும் பொழுது அவை அனைத்தும் கிடைக்க பெறுவீர்கள் என்பது புராணங்கள் ரீதியாகவும் ஐதீக ரீதியாகவும் கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த மாசி மாதத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளும் என்ற முதிரை ஏற்பட்டதே இம்மாத மகாமகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்ததனால்தான். இம்மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என அழைத்து தாலி சரடு அணிந்து அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சிக்க தீர்க்க சுமலியாக வாழ்வர் மனமான தம்பதியினர். கல்வி கேள்விகளுக்கு சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹயக்ரீவரையும் இம்மாதத்தில் பூஜிக்க கல்வியறியில் சிறந்து விளங்குவர். மகத்தன்று திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நதி நீரில் நீராட்டுவர். புனித நதிகளில் நீராடினாலோ அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் போது கங்கை, யமுனை, காவேரி, சரஸ்வதி, நர்மதை, துங்கபத்ரா, கருடகங்கா, திருவேணி சங்கமம், மந்தாகினி, தாமிரபரணி, கர்ணப்பிரயாகை, ருத்ரப்பிரயாகை ஆகிய புண்ணிய நதி தீர்த்தங்களை மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசி மகா வைபவத்தை படித்தாலோ மிக பெரும் புண்ணிய பலன் அடைவர். இம்மாதத்தில் நீர்நிலைகளில் புதிய நீரூற்றுகள் உண்டாகி எடுக்க குறையாத மென்மேலும் பொங்கி பெருகி என்றும் வற்றாத ஜீவநதியாக பிரவீகரிப்பதும் இந்த மாசி மாதத்தில்தான். அன்னை பார்வதி தேவி வலம்புரி சங்கு அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திருவிளையாடல்களை நிகழ்த்தியதும் இந்த மாதத்தில்தான். இந்த மாதத்தில் தான தர்மம் செய்வோருக்கு சிவபெருமானும் திருமாலும் இணைந்து வரங்களை வாரி வழங்கி அருள்வர். பாதகங்களை செய்து அதனால் உண்டாகும் பிரம்மஹத்தி தோஷங்களையும் போக்கக்கூடிய 2 ஏகாதசி விரதங்களும் வருவது இந்த மாசி மாதத்தில். ஆருடையான் நோன்பும் சாவித்திரி விரதமும் வருவது இந்த மாதத்தில்தான். எந்திர தந்திரங்களும் மந்திர உபதேசங்களும் பெறவும் சால சிறந்த ஒரு மாதமாக கருதப்படுகிறது. குலசேகர ஆழ்வார் அவதரித்த மாதம். தானத்தால் சிறந்த அன்னதானத்தின் பெருமைகளை சொல்வதும் இந்த மாதம் தாங்க. சுவாமி மலையில் தன் தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுபயனின் அதாவது ஸ்ரீ முருகப்பெருமானின் வைபவமும் இந்த மாசி மாதத்தில் தான் நிகழ்ந்துள்ளது. குருமுனியாகிய அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாஷைகளை நிறைவேற்றி கொண்டதும் இந்த மாசி மாதத்தில் தான். இம்மாதத்தில் புதுமனை கொடி புகுந்தார். ஒன்று தொட்டு வாழையடி வாழையாக பல தலைமுறை சந்ததிகள் அந்த புது வீட்டில் வாழ்வார்கள் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மகமான இன்றைய தினம் விரதமிருந்து மஞ்சள் சரடு கட்டிக்கொண்டு பெரியவர்களிடம் ஆசி பெறுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது.